ஓகே. Break. மக்களே, இப்போது சமீபத்தில் இந்த ஜாக்கப்பு, அல்டாஃபு, கராத்தே ரமேஷ், இந்த வெள்ளூர் ரமேஷ் இவங்கெல்லாம் ரெஃப்ரி கேம்ப் வச்சாங்களாம். எப்படி இவங்களுக்கு கராத்தே பற்றியே தெரியாது, கராத்தேனால என்னன்னு தெரியாது, ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும்னு தெரியாது. இவங்க எப்படி ரெஃப்ரி கேம்ப் வைக்கலாம்? ரெஃப்ரி, கராத்தே ரெஃப்ரி ஜட்ஜ் என்பது நான் சொல்லுவேன் இந்த நீதிபதிகளோட பெரிய பொறுப்பு. அது பெரிய நாலேஜ் வேணும் அதுக்கு. ஏன்னா மாணவிகளோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய, கரெக்டாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய, நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு. அது பெரிய நாலேஜ் வேணும். இந்த 3 பேர் கைகால் செத்த பசங்க, கைகால் உயிரே கிடையாது. இவங்க எப்படி இந்த ரெஃப்ரி பார்க்கலாம், இந்த ரெஃப்ரி கேம்ப் வைக்கலாம்? ஒன்றும் வேண்டாம், ஜூனினோ கட்டாஸை அர்த்தத்தோடு விளக்கத்தோடு இவங்களை செய்ய சொல்லுங்க, பார்த்தலாம். ஜூனினோ கட்டாஸ் முதல் பாடம், கராத்தையோட முதல் பாடம். அந்த முதல் பாடத்தை அர்த்தம் சொல்லி அறிவுபூர்வமாக இவங்களை செய்ய சொல்லுங்க. செய்ய மாட்டாங்க, கைகால் செத்த பசங்க. இவனுக்கு போய் ரெஃப்ரி கேம்ப் வைப்பது என்பது இந்திய சமுதாயத்தை, இந்திய மக்களை, இந்திய அரசாங்கத்தை ஏமாற்றுகிறார்கள். நான் குற்றம் சுமத்துறேன். அரசாங்கத்தை ஏமாத்துறான், மக்களை ஏமாத்துறாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் கராத்தே பற்றி தெரியாது. அதனால கூட்டு சேர்ந்து கொள்ளடிக்கிறார்கள். இவர்கள் கராத்தே புரோக்கர்ஸ், கராத்தே மாஸ்டர்ஸ் அல்ல. நான் குற்றம் சுமத்துறேன், ப்ரூவ் பண்ணுறேன். நான் சொல்வதை ஒரு புகாராக நீ எடுத்துக்கொண்டு தயவு செய்து அரசாங்கத்தில் உள்ளவர்களும் காவல்துறையும் இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து பணத்தை எப்படி கொள்ளடிக்கலாம் என்று திட்டம் போட்டு கொள்ளடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் மெயின் பாஸ். இவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து சின்ன சின்ன பாஸ்களை உருவாக்கி அங்கங்கே டிஸ்ட்ரிக்டாக உருவாக்கி அங்குள்ள மக்கள், அப்பாவி மக்களை ஏமாற்றி தங்களை பணத்தை கொண்டு வாங்கடா, எங்கிட்ட கொடுங்கடா, நாங்கள் கோடீஸ்வரம் ஆகிறோம், நீங்கள் அப்படி நீங்களும் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கோ, நாங்கள் சம்பாதிக்கிறோம். இதுதான் நடக்குது. இவர்களால் நாட்டுக்கு கேடு. தயவுசெய்து போலித்தனமான கராத்தேக்காரர்களை ஒழுங்க, போலித்தனமான கராத்தேக்காரர்களை இல்லாமல் ஆக்குங்க. அப்போ தான் நாடு உருப்படும். நாடு உருப்படணுங்கிறதுக்காக நான் இந்த பதிவை போடுறேன்.
இன்னும் விளக்கம் கேட்டால் நான் சொல்கிறேன். அவர்களுக்கு கராத்தே பற்றி தெரியாது என்பதை நான் புரிய வைக்கிறேன். பாருங்கள், அவங்களுக்கு கராத்தே தெரியாது, அவங்க பெற்ற பசங்களுக்கும் கராத்தே தெரியாது, அவங்க பெற்ற பசங்களுக்கும் கராத்தே தெரியாது. இதனால் ஏற்படக்கூடிய இது என்னன்னா, 4வது தலைமுறை லூஸாக தான் பிறக்கும். இதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. இது தெரியாமல் அவங்க மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் இவங்க தான் ஏமாந்து போகிறாங்க. புகார் கொடுக்க வேண்டியது என் கடமை, நான் செஞ்சுட்டேன், சொல்லிட்டேன். இவர்கள் கராத்தே வியாபாரிகள், இவர்களுக்கு கராத்தே பற்றி தெரியாது, இவர்கள் கராத்தே ரெஃப்ரி கேம்ப் வைக்க தகுதியற்றவர்கள் சொல்லிட்டேன். மக்களே, ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க. சந்திப்போம்.